மார்னிங். பைபிளில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அம்மா பிறந்த உடனே அவருக்கு பேர் வச்சாங்க யாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வச்சாங்க. யாபேஸ் அப்படின்றதுக்கு துக்கம் இல்லை துக்கத்தை உண்டாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் பெற்றெடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப கவலையோடு துக்கத்தோடு கூட இருந்தபடியினால அப்படி யாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைக்கு பேர் வைத்தாங்க. அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அவருக்கு தெரிந்தது, என்னுடைய துக்கத்தை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, என் துக்கத்திலிருந்து நான் விடுவிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு அந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் உணர்ந்து அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் மாத்திரம்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக் கொண்டார். வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று. அவர் எப்படி ஜெபித்தாரோ அப்படியாகவே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லையை பெரிதாக்கி அபிவிருத்தி ஆக்கி அவருடைய கரம் அவரோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக, அடுத்து தீமை என்னை நெருங்காதபடிக்கு எனக்கு பாதுகாப்பை கொடுங்க என்று சொல்லி ஜெபித்தார். அப்படியாகவே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று. ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்க துக்கத்தோடு கூட கவலையோடு கூட பாதுகாப்பு இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க கவலையே படாதீங்க, நீங்க துக்கமே படாதீங்க. எப்படி யாபேஸ் ஜெபித்தாரோ அதே போல நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுடைய எல்லைகள் எல்லாம் பெரிதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி நடத்துவார். என யாரும் இல்லை எனக்கு ஆலோசனை சொல்ல என்று சொல்லி நீங்க நினைக்கவே வேண்டாம். ஆண்டவரே உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பார். எல்லா தீங்குக்கும் எதுவும் உங்களை துக்கப்படுத்தாதபடி உங்களை அவர் பாதுகாத்து அவர் நடத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. Have a nice day. Jesus loves you.